நீலகிரி மாவட்டத்தில் 80% பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் வில்லியம் வழங்க கேட்கலாம். வில்லியம், வணக்கம். 80% பேருந்துகள் இயக்கப்பட்டு வருதுன்னு அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. பொதுமக்கள் என்ன சொல்றாங்க? வழக்கத்தை விட அவங்களுடைய பயணம் கொஞ்சம் ஈஸியா இருக்கா இல்ல கஷ்டமா இருக்கா? என்ன நிலவரம் வில்லியம்? வணக்கம். தொழிற்சங்கங்கள் பல்வேறு கோரிக்கையை வலியுறுத்தி இன்று நள்ளிரவு 12 முதல் தொடர்ந்து வேலைநிறுத்த போராட்டத்தை அறிவித்தது. அதன் அடிப்படையில் பல்வேறு பகுதிகளில் போராட்டம் நடைபெற்று வரும் நிலையில் நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தளவு தற்பொழுது நிலவரப்படி 80% பேருந்துகள் வழக்கமாகவே இயங்க தொடங்கியுள்ளது. குறிப்பாக நீலகிரி மாவட்டத்தில் உள்ள உதகை, குன்னூர், கோத்தகிரி மற்றும் கூடலூர் பணிமனைகளில் சுமார் 330க்கும் மேற்பட்ட அரசு பேருந்துகள் இயங்கி வருகின்றன. இந்த நிலையில் இந்த பேருந்துகளில் 80% பேருந்துகள் பொதுமக்களின் பயன்பாட்டுக்காக இயங்கி வருகிறது. அண்ணா தொழிற்சங்கம், சிஐடியு தொழிற்சங்கங்களைச் சேர்ந்த ஓட்டுநர்கள் மட்டுமே தற்பொழுது வரை போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் 20% பேருந்துகள் இயக்கப்படவில்லை. குறிப்பாக தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபடும் நிலை ஏற்பட்டால் அதற்கு மாற்று ஓட்டுநர்களை தயார் நிலையில் போக்குவரத்து கழகம் வைத்துள்ளது. காரணம், பொதுமக்கள் எந்த விதத்திலும் பாதிக்கப்படக்கூடாது என்ற ஒரே முடிவில் போக்குவரத்து கழகம் செயல்பட்டு வருகிறது. பொதுமக்களை பொறுத்தளவு காலை முதல் வழக்கமாக நாங்கள் நகராட்சி சந்தை மற்றும் பள்ளிக்கூடங்கள் அலுவலகங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறோம். இந்த தொடர்ச்சியானது மாலை எப்படி இருக்கும் என்று எங்களுக்கு தெரியாது. ஆனால் காலை எங்களுக்கு எந்தவித தொந்தரவும் இல்லை என்றே தெரிவித்துள்ளனர். நன்றி வில்லியம், உங்களோட விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.